ஈரோடு மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள கீழ்வாணி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் பவளக்கொடி, வயது 47. இவங்க காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துவக்க பள்ளியில சமையலராக வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க தினமும் கீழ்வாணியில இருந்து காட்டூருக்கு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் 1:30 மணிக்கு திரும்பவும் காட்டூர்ல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு செல்றதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இதே போலதான் நேத்தும் அதே மாதிரி காட்டூர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் 1:30 மணிக்கு மீண்டும் காட்டூர்ல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்காக அத்தியூர்ல இருந்து பேருந்துல ஏறி இருக்காங்க. ஈரோடு செல்லக்கூடிய பேருந்து 25A அப்படிங்கிற அரசு பேருந்து ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் பேருந்து அந்த அத்தியூர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா பட்டப்பன் கோவில் அப்படிங்கிற ஒரு பகுதியை நெருங்கும் போது அந்த சமையல்கார பெண்ணான பவளக்கொடிக்கு லேசா நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. உடனே அவங்க கொஞ்சம் நேரம் பெருசா எடுக்கல. ஆனா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவங்களுக்கு நெஞ்சு வலி பயங்கரமா இருந்திருக்கு. ஐயோ, நமக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் பதறி போய் பக்கத்துல இருந்த ஓட்டுநர்கிட்ட செய்கை மூலமாவே காட்டியிருக்காங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு. அப்போ அந்த கண்டக்டர் என்னம்மா உனக்கு மாரடைப்பாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டிருக்காங்க. உடனே ஓட்டுநரான சண்முக சுந்தரம் நடத்துறகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நடத்துனர் ராஜ்குமார் கிட்ட போய் விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லியிருக்காரு, நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கும் 20 கிலோமீட்டர் தூரமா இருக்கு, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் கிளம்பி இருந்தாங்க. ஆனா அந்த பெண்மணி பேருந்துல இந்த பெண்மணிக்கு நெஞ்சு வலி கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்போ உடனே சுதாரித்து கொண்ட அந்த கண்டக்டரும் டிரைவரும் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தியூர் மருத்துவமனை 5 கிலோமீட்டர் தான். ஆனா ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்ப 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒண்ணு செய்வோம், இப்ப பேருந்து இருக்கக்கூடிய எல்லா பயணிகளையும் இறக்கிட்டு அவங்கள வேற ஒரு பேருந்துல ஏத்திட்டு நம்ம இந்த பேருந்துலேயே 5 கிலோமீட்டர் தானே, நம்ம இந்த பேருந்துலேயே நம்ம அந்த பெண்மணியை நம்மளே அத்தியூர் மருத்துவமனைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து உடனடியாக பயணிகள்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாருமே கீழே இறங்குமா, அந்த பெண்மணி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பேருந்து இந்த எல்லா பயணிகளுமே மலமலன்னு பேருந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவரும் அந்த கண்டக்டரும் சேர்ந்து அந்த பெண்மணியை பக்கத்துல இருந்த அத்தியூர் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காம உடனடியாக செயல்பட்டு அந்த பேருந்திலேயே அந்த பயணிகள் எல்லாம் இறக்கிட்டு அந்த பேருந்திலேயே அரசு பேருந்திலேயே பேருந்தை திருப்பி மீண்டும் அத்தியூருக்கே அங்கிருந்து அரசு மருத்துவமனையில அந்த பெண்ணை சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மருத்துவர் அந்த பெண்ணை பரிசோதனை செஞ்சுட்டு சொல்லியிருக்காரு, இந்த பெண்ணுக்கு மாரடைப்பால நெஞ்சு வலி வரல, இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனால அவங்க அவங்க முதலுதவி சிகிச்சை கொடுத்துட்டு அந்த பெண்ணை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி பேருந்துல பயணித்த ஒரு பெண்மணிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்த உடனே 108 ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்காம அவங்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்து உடனே அந்த பேருந்திலேயே அழைத்து அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்த இந்த அரசு பேருந்து ஓட்டுநரான சண்முக சுந்தரம் மற்றும் நடத்துனரான ராஜ்குமாரை இருவருக்கும் அனைவருமே பாராட்டு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. சமூக வலைத்தளங்களில் தற்போது இவர்கள் இருவருடைய புகைப்படம் தான் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. நம்ம எத்தனையோ வீடியோக்கள் பார்த்திருப்போம், கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து பயணிகளை இறக்கி விடுறது, அவங்களை அவமானமா பேசுறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது சில பேர் இப்படியும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தற்போது இவங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களை வைரலாக்கி பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.